இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு காய் பாருங்க. ஒரு 2, 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அணில் கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காய வெட்டி போட்டா, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. நல்லா பழுத்து, உள்ள பாருங்க கலர பாருங்க. நல்லா பழுத்துருச்சு பாருங்க. பழுத்ததுக்கப்புறம் அணில் விடல. கடிச்சு எல்லாத்தையும் கொதறிருச்சு. இங்க பாருங்க விதையெல்லாம் எடுத்து போட்டுருச்சு. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே பழத்துடைய அந்த பலாப்பழம் பழுத்தா எப்படி மணக்குமோ அதே மாட்டம் கம கம்னு நல்ல மணமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த காய் இதில் தான் இருந்துச்சு, இந்த காம்பில் தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா காய் தான் இருந்தாலும் அணிலுக்கு எதுவும் சாப்பிட இல்லாததுனால இந்த டயத்தில் பிளாக் சீசன் இல்லாததுனால அந்த காயை வந்து கடிச்சிருச்சு. கடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வீணாக அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கீழே போட்டோம். கீழே போட்ட அந்த கட் பண்ணி போட்ட பழம் தான் இப்படி பழுத்துருக்கு பாருங்கள். பாருங்கள் இந்த பழம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக கட் பண்ணி போட்டது தான். நார்மலாக கட் பண்ணி போட்டது பாருங்கள் இது பழுத்துருச்சு. இப்படி தான் பழுக்கும். இப்போ இயற்கையாக பார்த்தீங்கன்னா பலாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொருள்களும் வச்சு பழுக்க வைக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா அதாவே தானாகவே பழுத்துரும் பாருங்கள். இது நல்லாவே பழுத்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி அமுக்குதுன்னு. அதான் அணிலுக்கு சாப்பிட்டது பாருங்கள். உள்ள கலராக இருக்குது பாருங்கள் பலாப்பழம்.